முழுமுதற் கடவுளாக விளங்கும் ஐங்கர பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம்மை மொழிகளால் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள கந்தர் அந்தாதி பாடலில் 90வது பாடலினை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலினை பாடுவதற்கும் அதனை பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கர பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினையும் பாடலினுடைய பொருளையும் உணர்த்துமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நாம் பார்க்கலாம். பாடலானது சித்தத்தரங்கத்தர் சித்தி எய்தத் திரிகின்ற சென்னர் சித்தத்தரங்கத்தர் சந்ததியே செந்திலாய்ச் சலரா சித்தத்தரங்கத்தரக்கரை செற்ற கந்தா திங்களின் சித்தத்தரங்கத்தர் சேயாரணத்தன் தீரியையே என்று இந்த பாடலானது அமைந்துள்ளது. இந்த பாடலில் சித்தத்தரங்கத்தர் என்று 4 வரிகளிலும் முதற் சொற்கள் அமைந்துள்ளன. நாம் பாடலினுடைய பொருளை அறிவதற்கு ஏற்ப பாடலினை பதம் பிரித்து சொற்களை அமைத்து மீண்டும் ஒரு முறை கூறி பார்க்கலாம். சித்தத்தரங்கத்தர் சித்தி எய்தத் திரிகின்றது என் அர்ச்சித்தே அத்தர் அங்கத்தர் சந்ததியே செந்திலாய் ஜலராசி தத்தரம் கத்து அறக்கரை செற்ற கந்தா திங்கள் இஞ்சி தத்து அரங்கத்தர் சேய் ஆரணத் தந்திகிரியையே என்று இந்த பாடலினை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த பாடலினுடைய முதல் வரி சித்தத்தரங்கத்தர் சித்தி எய்த திரிகின்றது என் என்று அமைந்துள்ளது. இந்த முதல் வரியினுடைய முதற் சொல் சித்தம் என்பது இருதயத்தை குறிப்பிடுகின்றது. இந்த இருதயமானது தரங்கத்தர் என்ற அடுத்த சொல் நிலைப்படாமல் அலைந்து புரளும் தன்மை உடையதாக திரிகின்றவர்களை குறிப்பிடுகின்றது. சித்தத்தரங்கத்தர் என்று சேர்த்து கொண்டால் அவர்கள் நிலையில்லாத மனத்தை புரளும் தன்மையுடைய சித்தத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் சித்தி எய்த, சித்தி என்றால் மோட்சம், சித்தி பேரின்ப வாழ்வு, அத்தகைய பேரின்ப வாழ்வை எய்த அடையும்படி திரிகின்றது. இவர்கள் அதற்காக விரும்பி அலைந்து திரிகின்றார்கள். என்ன காரணம் என்று குறிப்பிடுகின்றது. அவர்களுடைய நிலைமையும் குறிப்பிட்டு அவர்கள் விருப்பத்தையும் குறிப்பிட்டு வினாவினை எழுப்புகின்றார் நம் அருணகிரிநாத சுவாமிகள். இந்த வினாவிற்கான விடையிடம் கேட்கிறார் என்பதை நாம் அடுத்த வரியில் பார்க்கலாம். அர்ச்சித்தே அத்தர் அங்கத்தர் சந்ததியே செந்திலாய் ஜலராசி என்று அமைந்துள்ளது 2வது அடி. அர்ச்சித்தே என்பது அர்ச்சனை செய்தல், மலரிட்டு பூஜை செய்தே. அத்தர் என்பது சுவாமியை குறிக்கின்றது. சுவாமியாகிய அங்கத்தர், அங்கத்தர் என்பது எலும்பை மாலையாக அணிந்த பரமசிவனது சந்ததியே என்று கூறுகிறார். திருக்குமாரரே, மைந்தனே என்று பரமசிவனது மைந்தனாக முருகப்பெருமானை அழைக்கின்றார். அழைத்து செந்திலா என்று அடுத்த சொல் உள்ளது. செந்திலா என்பது திருச்செந்திலம்பதியோனே, திருச்செந்திற்பதியில் இருந்து அருள்பாலிக்கக்கூடியவனே என்று கூறி அவன் திருச்செந்திலம்பதி எங்கு உள்ளது? கடற்கரைக்கு அருகில் உள்ளது. அடுத்து ஜலராசி என்று கூறுகின்றார். ஜலராசி என்பது பெருங்கடல். அடுத்த வரியோடு சேர்த்து பொருளை அறிவோம். அடுத்த வரியானது தத்தரம் கத்து அறக்கரை செற்ற கந்தா திங்கள் இஞ்சி என்று இந்த 3வது சொற்கள் அமைந்துள்ளன. இதில் தத்தரம் என்பது தங்கள் வலிமையை, கத்து என்பது ஆர்ப்பரித்தல், ஆர்ப்பரித்து சொல்லிய அசுரரை, அறக்கரை அசுரர்களை செற்ற வென்ற கந்தா கந்த பெருமானே. அதாவது தென் திசையில் உள்ள கடலில் ஏமகூடம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தேவதச்சனை கொண்டு வீர மகேந்திரபுரி என்ற அழகான நகரை அமைத்து கொண்டான். அவருடைய தம்பிமார்களாகிய சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் போன்றவர்களுக்கு முதலிலேயே மாயாபுரி என்ற நகரத்தையும் அமைத்து கொடுத்தான். பல மாயைகளை புரிந்து தேவர்களுக்கு கடுமையான கொடுமைகளை செய்து வந்தான். தேவர்கள் அனைவரும் வேண்ட சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து திருக்குமாரனை தந்து அருளினார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய கந்த பெருமான் தென்கடலை ஒட்டிய பகுதிக்கு வந்தார். சூரபத்மனானவன் தனக்கு வரங்களையெல்லாம் தந்த சிவபெருமானது மைந்தன் என்று சிறிது கூட நன்றி இல்லாமலும் தன்னை சேர்ந்தவர்களும் போருக்காக ஆர்ப்பரித்து கொண்டு வந்தார்கள். எல்லாம் முருகப்பெருமான் வென்றார். ஆணவத்தை அடக்கி ஞானத்தை அருளி தனக்கு வாகனமாகவும் கொடியாகவும் அமைத்து கொண்டு புரிந்தார். இந்த வரியை இங்கு எதற்காக கூறியிருக்கிறார் என்றால் 108 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆண்டு மிக கொடுமையான
செயலை செய்து வந்த சூரனுக்கு கொடியில் சேவலாக இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்தை கொடுத்துள்ளவர் என்பதை காட்டி மாலையையும் எழும்பு மாலையையும் ஒன்றாகவே அணிகின்ற சிவபெருமானினுடைய உயர்ந்த நிலையையும் எடுத்துக்காட்டி அவருடைய குமாரனாக விளங்கக்கூடியவன் மேலே கொடுக்கப்பட்ட வினாவிற்கு தீர்வு கொடுக்கக்கூடியவன் என்பதால் இந்த கேள்வியை கந்தபெருமானிடம் எழுப்புகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். 3வது அடியினுடைய இறுதி சொல்லாக திங்கள் இஞ்சி என்று வந்துள்ளது. திங்கள் என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது. இங்கு இஞ்சி என்பது மதில். இந்த 2 சொற்களையும் நாம் அடுத்த வரிகளோடு சேர்த்து பொருளை காண்போம். அடுத்த வரியானது தத்து அரங்கத்தர் சேய் ஆரண தந்தி கிரியையே என்று அமைந்துள்ளது. அருணகிரிநாத சுவாமிகள் திருமாலுடைய பெருமையை தாம் பாடக்கூடிய பாடல்களிலெல்லாம் கூறுவது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த வகையிலே சந்திரன் மதிலில் தவழுகின்ற, அதாவது தத்து என்பது தவழுகின்ற அரங்கத்தர் திரு அரங்கநாதருடைய சேய், பெருமானுடைய மகனாகிய நான்முகன், பெருமானுடைய நாபியில் தோன்றியவர் நான்முகன். அத்தகைய நான்முகன் 4 மறைகளை கொண்டு பூஜிக்கின்ற தந்தி என்பது ஆரண என்பது மறைகள் பூஜிக்கின்ற, தந்தி என்பது பாம்பு போன்ற, கிரி அயே என்பது திருச்செங்கோட்டு மலையை இங்கு குறிப்பிடுகின்றார். திருச்செங்கோட்டு மலையில் வாழும் இறைவராகிய வேலவனே என்று திருச்செந்திலம்பதியிலும் திருச்செங்கோட்டு மலையிலும் இருந்து அருள்பாலிக்கக்கூடியவனே என்று இருப்பது அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அனுபூதி பாடலில் திருச்செங்கோட்டு மலை ஒரு இடத்தையே குறிப்பாக கூறியிருப்பார். மற்ற ஊர்களை குறிப்பிட்டிருக்க மாட்டார். இந்த கந்தர் அந்தாதியில் அநேக இடங்களில் திருச்செந்திலம்பதியை குறிப்பிட்டிருக்கின்றார். செங்கோட்டு மலைக்கு வேதகிரி என்றொரு பெயரும் உண்டு. திருவரங்கத்து மதில்களை பற்றி இங்கு கூறியிருந்தார். இதனை நாம் நாச்சியார் திருமொழியில் தின்னார் மதில் சூழ் திரு அரங்கச் செல்வனார் மச்சனி மாட மதிலரங்கர் என்று கூறியிருப்பதிலிருந்து நாம் காணலாம். திருவரங்கத்து மதிலானது சந்திரன் வந்து தவழுகின்ற வகையில் உயரமாக அமைந்துள்ளது என்று உயர்வு நவிச்சி அணியாக கூறியிருக்கின்றார். நாம் இந்த வகையிலே பெருமானுடைய பெருமையெல்லாம் பார்த்தோம். முதலில் கேட்ட வினாவிற்கான விடையை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதை நாம் பார்க்கலாம். இதற்கு உதாரணமாக பட்டினத்தார் பாடல் 1, சித்தம் நிலை பெறாமல் பூசை செய்வது பயன் தராது, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன, பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச, புலால் கமழும் மெய்யொன்று சார, செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே என்று கூறியிருப்பார். சுத்தமானது நிலையாக நில்லாமல் ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொரு வழி செல்ல பூசை செய்தால் எவ்வாறு நீ வினையை தீர்ப்பாய் என்று வினா கேட்டிருப்பார் அவரும். ஆனால் வினையை தீர்க்கக்கூடியவன் அவன்தான். அதனால்தான் இறுதியில் வினை தீர்த்தவனே என்று கூறுகிறார் பட்டினத்து சுவாமிகள். திருஞான சம்பந்த சுவாமிகளோ சித்தமதொன்று இசைகளலுண்ணி சிவன் என்று நித்தளும் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே என்று கூறியிருப்பார். அப்பர் சுவாமிகளோ ஒன்றியிருந்து நினைமிங்கள் உந்தமர் கூணவில்லை என்று கூறியிருப்பார். திருப்பாத வகுப்பில் அருணகிரிநாத சுவாமிகள் உடலுமுடல் உயிரின் நிலை பெறுதல் பொருள் என உலகம் ஒருவி வரும் அனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகுமவர் பிரித்து பரவசமளிய விழிசெருகி உணர்வு விழி கொடுநியதி தமதூடு நாடுவதும் என்று கூறியிருப்பார். உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலகம் ஒருவி வரும் அனுபவனம். உடலானது தேகம், உயிர் அந்த உடம்பில் உள்ள உயிர். இந்த தேகமும் அந்த உடலுடன் மாறுபட்டு போர் புரியும் காலம், அதனுடன் ஒத்து வாழாது பிரிந்து போகக்கூடிய நேரம். உயிரும் நிலை பெறுதல். ஆனால் அதிலிருந்து பிரிந்து போகும் பொழுது உயிரானது நிலை பெறுதல், அழிவு பெறாது நிலைத்திருத்தலே பொருள் என்பதுதான் மோட்சம். அந்த மோட்சத்தை கருதி உலகம் ஒருவி என்பது பிரபஞ்ச விஷயங்களினின்றும் நீங்கி வரும் ஓங்கி வளரும் மனு பவனம், அதாவது வளரக்கூடிய தர்ம சாஸ்திரங்களுக்கு இருப்பிடமான, நீதிக்கு இடமான, மந்திரங்களுக்கு இருப்பிடமான சிவயோக சாதனையில், சிவயோக விடா பயிற்சியில் ஒழுகுமவர் அவர்கள்
நின்று ஒழுகும் சிவ யோகிகளை இங்கு குறிப்பிடுகின்றார். பிரிது பரவசம் என்பது வேறு பராக்குகளின் வசம் பிடிப்பு அழியுமாறு, அழிய என்பது வேறு விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் விழி செருகி ஊனக்கண் கொண்டு வெளிப்புறமாக பார்க்கக்கூடிய பார்வையை விடுத்து புறப்பொருளை காணாத நிலையில் நிற்க உணர்வு வெளிகொடு ஞானக்கண் கொண்டு நியதி எப்பொழுதும், அதாவது முறைப்படி தமதோடு தங்கள் உள்ளத்தை நாடி நிற்பதும் நாடி நிற்கும் அரும்பொருளானதும் முருகப்பெருமானுடைய திருவடியே என்று குறிப்பிட்டிருப்பார். இந்த வகையிலே இருந்து மோட்சத்தை அடைய வேண்டிய நிலையில் இங்கு இவர்கள் சித்தமானது நிலைப்படாமல் தடுமாறிக்கொண்டு இருந்து கொண்டு சித்தியை அடைய விரும்புகிறார்களே என்பதைத்தான் இந்த முதல் அடியில் அருணகிரிநாத சுவாமிகள் என்ன காரணம் இவர்கள் இவ்வாறு இருக்கிறார்களே என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு இன்னொரு உதாரணமும் நாம் பார்க்கலாம். கந்தர் அனுபூதி பாடலில் சும்மா இரு சொல்லற என்று கூறியிருப்பார். சும்மா இரு என்றால் வேலை எதுவும் செய்யாமல் இருப்பதற்காக சும்மா இரு என்று சொல்லவில்லை. மனம் ஒடுங்கிய நிலையில் நினைப்பும் மறப்பும் அற்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலையையே அங்கு சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்று கூறியது அவர் பெற்ற அனுபவத்தையே அங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். சித்தமானது ஒரு நிலையில் இல்லாதவர்கள் வெளி பூஜைகளை செய்து மோட்சத்தை அடைய முடியும் என்று நினைப்பது தவறு என்பதை இந்த பாடலின் மூலமாக கூறுகின்றார். மனமானது ஒடுங்கிட வேண்டும், உள்ளமானது ஒடுங்கிட வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடலை நமக்கு தந்துள்ளார். நாம் மீண்டும் ஒருமுறை இந்த பாடலினுடைய முழுமையான கருத்தை சுருக்கமாக பார்த்து இப்பாடலினை நிறைவு செய்வோம். பெருமானுடைய திருக்குமாரராக விளங்கக்கூடியவரே, செந்திலம்பதிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவனே, பெருங்கடலில் அசுரர்களை அழித்து ஒழித்தவனே, கந்தனே, மறைகள் பூசித்த திருச்செங்கோட்டு மலையில் வாழும் வேலவனே, சித்த நிலை அற்றவர்கள் வெளி பூஜையாம் ஆரவாரத்தினை புரிந்து மோட்சத்தை அடைய அலைந்து திரிகின்றனரே, இச்செயல் எக்காரணம் பற்றி என்று வினா கேட்பது போல் இந்த செயல் தவறு என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நாமும் ஐம்புலன்களின் வழியாக மனத்தை ஓடவிடாமல் மனம் ஒடுங்கி பெருமானின் திருவடியை தியானிக்க முருகப்பெருமானையே வேண்டி அவன் பாதம் பணிந்து இப்பாடலினை நிறைவு செய்வோம்.